ஒன்றுமே புரியலை உலகத்தில். நீங்கள் சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. நான் ரிவ்யூ பண்ணுற இடத்துல இதை பாருங்கள், நாய்ங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. ரிவ்யூ பண்ணுறேன்ல, ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர், ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவன் எனக்கு ஒரு மரியாதை கொடுங்க. நாய்களே ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்குது அங்கே பாருங்கள், ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறேன், அவனுக்கு ஒரு 100 ரிவ்யூ தான் போகுது. என்ன நடக்குது இந்த உலகத்தில்? ஆனால் நான் இதை சொல்லித்தான் ஆகணும். பொய்யையும் புரட்டையும் சொல்கிறவங்களுக்கு நிறைய வியூஸ் போகுது. யோ நீ பைத்தியம் ஆகிட்டியா? நீ ஏன் வியூஸ் நனைஞ்சிட்டு உடுப்ப வேணாம். நம்ம கதையை பார்ப்போம். இப்போ போன வாரம் வந்து கார்னிவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேதன் வந்து பேசிகிட்டு இருந்தார்ல. சத்தியமாக யாருன்னா கார்னிவல் பற்றி எதனா கான்சன்ட்ரேட் பண்ணோம் சோஷியல் மீடியாவில்? ஒன்றும் கிடையாது. அதுக்கு தீபக்கெல்லாம் ஒரு சாட்சி கூப்பிட்டு வந்தார். இப்போ இந்த வாரம் டூத் டங் கிளீனரா? நல்லா இருக்கடா உங்களுக்கு, நல்லா இருக்கடா உங்களுடைய நியாயம். இது ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாம். அதாவது ரேங்கிங் டாஸ்க்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்போ சபரி கூப்பிட்றாரு, திவாரண்ணே அது போய் தேட்டு வாங்கினே. என்னத்தை பேசுகிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. கானாவினோத் வாங்க அது போய் தேட்டு வாங்க. என்னத்தை பேசுகிறாங்க ஒன்றும் புரியல. இப்போ டங் கிளீனர் அண்ட் டூத் பேஸ்ட்டு தான் இப்போ பிரச்சனை போல இருக்குது. ஏன்னா சபரி ஏதோ ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்காரு. நம்மளும் இதை பேசுகிறோம் பாருங்கள். இந்த நாய்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான விஷயம். சரி, இன்றைய நாள் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பேசும்போது இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதா என்ன? சரி, எல்லாம் அமைதியாகுங்க. எல்லாம் அமைதியாகிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னா சத்தியமாக இது ஒரு எபிசோடு மாதிரியே தெரிலங்க. என்ன பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் தேர்வு செய்கிறாங்க. சரி, இப்போ நான் என்னுடைய கேள்வி இங்கே வரேன். கனிங்கிறவங்க இந்த வீட்டின் என்ன ஸ்பெஷலா? இப்போ ஆனால் கனி இந்த எபிசோடில் பார்க்கும்போது 2 அதாவது தலை டாஸ்க்லேயும் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, இன்னொரு விஷயத்துலையும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க ஜெயிலில் போடும்போது ஜெயிலுக்கே போகலையே. என்னடா இவ்வளோ பார்ஷியாலிட்டியாக கட் பண்ணுறீங்க? 2 பேரை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க. ஒன்று கனி அண்ட் திவாகர் ஜெயிலில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா பிக் பாஸ் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தாரு. கனி போவே இல்லையே. ஆனால் இங்கே தலை டாஸ்கில் மட்டும் அவங்க உள்ளே இருக்கிற மாதிரி கேட்டுறீங்களே. என்னடா இது பார்ஷியாலிட்டி? அப்போ எதுக்குடா 24/7 ஒளிபரப்புறீங்க? எதுக்குடா 24/7 ஒளிபரப்புறீங்க? இதை நான் பார்க்குறோமே, எங்களுக்கு கடுப்பாகுதே. அதனால தான் எங்களுக்கு கற்றுதுங்க போல இருக்கு. கனி இவ்வளோ துரோகம் பண்ணாங்க, ஒருத்தனும் கேட்கல, அதுவும் தலைய. அப்போ அமைதியாக இருங்கப்பா, கனி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கத்தாதீங்க. வியானா வந்து வாக்குகளை கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. மீண்டும் ரம்யாவும் சுபிக்ஷா கீழே இருக்காங்க. ஐயோயோ சுபிக்ஷா, உங்களை பற்றி நான் பேச விருப்பமே இல்லை. அவங்க வெளில போனால், ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். குட்டாட் சுபிக்ஷாவெல்லாம் பற்றி பேசாது. ஏன்னா அப்படிலாம் பேசினா இவனுங்க கடிக்க வருவானுங்க. விடுங்க, அவங்க வெளில போனால் போட்டும். அடுத்து ரம்யா வெளில போனால் போட்டு. எப்போ எதுக்குடா இதெல்லாம் சாமி நம்ம பேசிக்கிட்டு? இப்போ பயமாக இருக்குது நண்பர்களே. பாடி ஷேமிங் பண்ணுறவனுங்க, அதுக்கப்புறம் உருவ கேள்வி பண்ணுறவங்களாம் பேசினா நமக்கு பயமாக, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீங்களும் வந்துட்டீங்களா? பயமாக இருக்குது எனக்கு, சத்தியமாக பயமாக இருக்குது நண்பர்களே. யோ உன் சேனலே பார்க்குறதில்ல, உனக்கு எதுக்கு ஏன் பயமாக இருக்குன்னு? நான் உண்மையின் பின்னிலிருந்து பேசி கொண்டு இருப்பேன். எனக்கு அந்த பயம் இருக்குன்றது. சுபிக்ஷா பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன். அவங்க நல்லவங்க, அவங்கள மக்கள் பிடிச்ச உள்ளே வச்சுக்கிறாங்க, எல்லாம் வெளில அனுப்புகிறாங்க. இன்றைக்கி தலைவர் டாஸ்க்கு சூப்பராக இருந்ததில்ல, ஆனால் எதுவும் வாக்கெடுப்பு மாதிரி அமைஞ்சு போச்சே. நான் சபரி தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவர் ஹெல்மெட்லாம் போட்டு உள்ளே போனார். வேறு யாருமே ஹெல்மெட்டே போடல, ஏன்னா கீழே. ஐயோ ஏண்டா நடிக்கிற பச்சையாக தெரியுறா சபரி. இப்போ அமைதியாக இருக்கடா. நானே மிட் நைட்டில் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இம்சை பண்ணுறீங்க என்ன? இதுங்க பாருங்க கத்தினே இருக்குங்க. சபரிக்கு முன்னாடி சுபிக்ஷா வெளில போயிட்டான். சுபிக்ஷா வெளில போனோன்னு அழுகுறாங்க. ஐயோ நான் எவ்வளோ பெரிய பிளேயர், என்னை வந்து இவங்க டார்கெட் பண்ணி முதல் வாரமே என்னை வந்து டைரக்ட் நாமினேட் பண்ணாங்க. இப்போ எனக்கு உனக்கு எதுக்கியா கேப்டன்சி டாஸ்க்கு? நான் அதை கேட்குறேன். தகுதியானவர்கள் வெளியே இருக்க, தகுதி இல்லாதவர்கள் உள்ளே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கேப்டன் ஆகும். இப்போ சுபிக்ஷாவை கேப்டன் ஆக்கி விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஐயோ அப்பா சாமி, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன நடக்குது? அவங்க என்னையா பண்ணாங்க ராஜாங்க டாஸ்கில்? அவங்க பெஸ்ட்டு பிளேயர் அதில். என்னடா நடக்குது உலகத்தில்? மர்மமாக இருக்க, எல்லாமே மர்மமாக இருக்குது சார். உண்மையிலே இதெல்லாம் மர்மமாக இருக்குது. அடுத்தது எஃப்ஜே கேப்டனுங்கிறது எத்தனை பேருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவனே ஒரு பொறுக்கி பெயர் ரவுடி புறம்போக்கு, அவன் இப்போ கேப்டன் ஆகிட்டான். இதுதான் ஜனநாயகம். எஃப்ஜே கேப்டன் நல்லா இருக்குடா.
இது கேட்கும்போதே காதில் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி எனக்கு இருக்குது. எஃப்ஜே கேப்டன் ப்ரோ, நீ தானே ப்ரோ முன்னாடியே யாரும் சொல்லாததுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ வந்து எதுக்கு ப்ரோ கஷ்டப்படுறேன்னா, நான் சொல்லுவேன், எனக்கு அப்டேட் கிடைக்கும், நான் சொல்லுவேன். அது என்னுடைய கடமை, அது ஒரு கடமை. அதுலேயும் ஒன்றும் பார்க்க மாட்டான். இது என் கடமை, என் கடமையை நான் செய்கிறேன். ஏன் வந்து தடுக்கிறீர்கள்? பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன்ல, சத்தியமான பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டையா. ஏன்னா காசு வாங்கிக்கிட்டு கூற நாய்களுக்கெல்லாம் இங்கே கத்திக்கிட்டு இருந்ததுங்களா நாய்கள், இது வந்து பசியில் கத்திக்கிட்டு இருக்குங்க. நான் போய் சோறு போட்டேன்னா அதுக்கு அமைதியாக போயிடுச்சிங்க. ரிவ்யூ பண்ணும்போது கூட நான் சோறு போடுறேன், நான் மனசாட்சி உள்ளவன், அமைதியாக போயிடுச்சிங்க. ஆனால் இங்கே பணம் வாங்கிக்கிட்டு கூவுறதுங்க, என்னடா இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறீங்க? யாரா நல்லவன்? பாடி ஷேமிங் பண்ணுறவன் நல்லவனா? குவிக்கிறீங்க ஓட்ட. நம்ம அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது. ஐயோயோ, கடிக்க வருவாங்க, நம்மளை கடிக்க வருவாங்க. அப்படியாவது கடிக்காவது வாங்கலாம்டா, அப்படியே கடிக்காவது வாங்குங்களேன். பொறுக்கிகளையும் புறம்போக்குகளின் ஆட்சிகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது பெஸ்ட்டு சரி, கேப்டன்சி டாஸ்கில் எஃப்ஜே ஜெயிச்சிட்டாரு. அது ஒரு பாட்டு விடுங்க. அதுக்கு அடுத்தது அவங்கள எப்படி பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்வு செய்தார்கள். பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த வீட்டில் சீக்கு வந்த கோழி மாதிரி தூங்கினே இருக்கிற, நீ வந்து தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருக்கிற, நீ நில்லுடா அப்படிங்கிறாரு. அவனை தான் இவனுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறான்னு எனக்கு புரியலையே நண்பர்களே. இது எனக்கு சத்தியமாக புரியலையே. பிக் பாஸ் வந்து தண்டனை கொடுக்குறாரு, நீ நின்றுட்டே இருக்கணும்னு. அவனை பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னா சொல்லிங்கன்னா அப்போ பிக் பாஸ்க்கு மரியாதையே இல்லையா? அவர் ஒரு மனுஷனே இல்லையா அவங்களுக்கெல்லாம்? அப்படி எனக்கு சொல்ல தோணுது நண்பர்களே. அப்படி எனக்கு ஏன்னா பிக் பாஸ் தானே பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு எஃப்ஜேக்கு, தூங்கினே இருக்கிறான் அப்படி. நான் வந்து நைட்டெல்லாம் வந்து, அப்போ நைட்டெல்லாம் உன் கூடயே இருந்த பார்வதியும் திவாகரும் தூங்கலை, நீ மட்டும் தூங்குற. நீ ஸ்பெஷல், நீ செல்ல குழந்தைடா, நீ செல்ல குழந்தை, நீ தூங்கு. ஆனால் நாங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக கொண்டு வந்து நிறுத்துவோம், கேப்டன் டாஸ்கில் நிறுத்துவோம். நல்லா இருக்குடா, இது சூப்பராக இருக்குடா, ஜனநாயகம் நல்லா இருக்கு, பர்ஃபெக்ட். சேதுண்ணா சூப்பராக பண்ணுறாங்க ஹவுஸ்மேட்ஸு, நல்லா இருக்குண்ணா. இதெல்லாம் அப்படியே தேன் வந்து பாயுது என்னுடைய காதில். அதுக்கு அடுத்தது ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யார்? கனி. அவங்க ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து அகத்தியனுடைய மகன் இல்லையா. அவங்க எப்படி ஜெயிலில் போவாங்க? ஆனால் அவங்க எபிசோடில் காட்டும்போது எவ்வளோ அழகாக காட்டுறானுங்க பாருங்கள். அவங்களாம் உள்ளே போகல, உள்ளே போனாங்க. ஏன்னா அவங்க கேப்டன்சி டாஸ்க்லேயே அவங்க பங்கெடுக்கலையே, அப்போ அவங்க சரியாக தானே செயல்பட்டுருக்காங்க. ஏட்டா பைத்தியம், அப்போ நீ 24/7 ஒளிபரப்பக்கூடாது. அந்த அம்மா உள்ளே போகலையா? இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு இப்போ சொல்லுவான்லாம் என்னன்னு எனக்கு தெரில. என்னடா நடக்குது இங்கே? என்ன நடக்குது ஒன்றுமே புரியல எனக்கு. பயாஸ் பண்ணுறவன், குரூப்பிசம் பண்ணுறவன், தூங்கிக்கின்னு நீ நின்றுக்கிட்டே இருக்கணும் பனிஷ்மெண்ட் கொடுத்தவன்லாம் கேப்டனா. நல்லா இருக்குயா. ஆக மொத்தம் கானா வினோத்தே, கொஞ்சம் வாய அடிக்கையா. சரி, நான் உங்கள்கிட்ட உண்மையாலே கேட்குறேன், நீ ஒரு மனுஷன் தானே, ஒரே ஒரு மனிதனை மட்டும் நீ டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிய, மற்ற ஒருத்தனை பற்றி நீ பாடி ஷேமிங் பண்ணியா? உள்ள உன்னை தெருக்கி விட்ருவானுங்கன்னு தெரியுதுல. அப்போ திவாகர் உனக்கு தர்பீஸு, மற்ற எல்லாம் பர்பீஸா? ஏன்டா இதுமாரி உயர்வு தாழ்வு பார்க்குறீங்க? இப்போ திவாகரை திட்டுறாங்க, அவர் உயர்வு தாழ்வு பார்க்குறாராம். இவர் தலைவர், நம்ம தலைவர் திமிங்கல என்ன பார்க்குறாரு? திவாகரை தவிர இவர் யாரையாவது பாடி ஷேமிங் பண்ணி நீங்கள் இது வரையும் கேட்டிருக்கீங்களா? நான் ரிவ்யூ பண்ணுறதே விட்றேன். என்ன ஏன் நடக்குது பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையும் இந்த சீசனின் வெற்றியாளர் அப்படின்னா பிக் பாஸ் தான். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் இந்த மனிதன் தான். இவனுக்கு டைட்டில் வின்னரை கொடுத்துட்டு சேதண்ணா கதையை முடிச்சு விடுங்கண்ணா, மற்ற எல்லாம் போலிண்ணா.